ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் மூவி வந்து தமிழ்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைப் பண்ணவும் மறந்துறாதீங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங்லேயே ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பா. அதனால அவளுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க அப்படிங்கிறது கூட அவளுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. உடனே ஹீரோ வந்துட்டு, "உனக்கு நான் யாரு அப்படிங்கிறது தெரியுமா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு ஹீரோவோட மனசுக்குள்ள, "நீ நெனைக்கிற ஆளு வந்து நான் கிடையாது. உன்னோட ஃப்ரெண்டோட மூத்த அண்ணன் தான் நானு" அப்படின்னு சொல்லி இவன் நெனைக்கிறான். ஆனா இவன் வந்து இப்படி நெனைச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஹீரோயின் வந்து ஹீரோவ கிஸ் பண்ணிடுறா. ஹீரோவாலயுமே வந்து இத மறுக்க முடியல. அதனால இவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டே வந்து இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையில ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து 2 அண்ணங்க இருப்பாங்க. அதுல மூத்த அண்ணன் தான் வந்து நம்மளோட ஹீரோ. ஆனா ஹீரோயின் வந்து 2வது அண்ணன தான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு வச்சிருப்பா. ஆனா அதுக்குள்ள மூத்த அண்ணன் கூட வந்து இந்த மாரி இன்டிமேட்டா இருந்துடுறா. அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சிட்ட பிறகு ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, "நீ என்னோட அண்ணன மீட் பண்ணியா இல்லையா?" அப்படின்னு கேட்குறா. இவ இப்படி கேட்ட உடனே ஷாக்ல வந்து எந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கலஞ்சிருக்கு. ஐயோ! என்னடா இது! நம்ம வந்து வேற யார் கூடயோ ஒண்ணா இருந்திருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ அத நெனச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து 2 பொண்ணுங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவங்க வந்து, "நீ ஏற்கனவே ஒரு பொண்ண 3 வருஷமா லவ் பண்றல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த 2 பொண்ணுங்களையும் கூட வச்சிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து, "அவ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தானே, ஒய்ஃப் ஒண்ணும் கிடையாதே" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம், "நீங்க வந்து உங்க வேலைய மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள திட்ட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து இவ பார்த்துடுறா. அதனால வேகமா அவன்கிட்ட போயிட்டு, அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு தண்ணி கிளாஸ் இருக்கும். அந்த தண்ணி கிளாஸ் எடுத்து அவன் மூஞ்சிலே வந்து ஊத்திடுறா. அதுக்கப்புறம் வந்து, "நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இதோட முடிஞ்சுது. நான் வந்து இனிமே உன்ன மீட் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவளோட சோகத்த தணிக்கிறதுக்காக, அவளோட ஃப்ரெண்ட வந்து பார்க்கறதுக்காக போயிருப்பா. இவ தான் வந்து இவளோட ஃப்ரெண்டு. இவளோட பேரு வந்து நிங்கு. இப்ப நிங் வந்து ஹீரோயின் கிட்ட, "அவன் வந்து போனா என்ன? என்னோட சின்ன அண்ணன் இருக்கான். அவன் வந்து உனக்கு ரொம்பவே நல்லா பொருத்தமா இருக்கான். நீ வந்து அவன கரெக்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு ஐடியா குடுத்துட்டு வந்துட்டுருப்பா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே அங்க வந்திருப்பான். அப்ப நிங் வந்து, "இரு நான் என்னோட 2வது அண்ணனுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ளயே அவ வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுவா. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்துட்டு, "நீ தானே நிங்கோட 2வது அண்ணன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன போய் ஹக் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு, நம்ம வந்து யாருன்னு தெரியாதவங்க கூட இப்படி ஒண்ணா இருந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி நெனைக்கிறா. அதுக்கப்புறம் சரி அவங்க வரதுக்குள்ள இங்கிருந்து வேக வேகமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்க போறா. ஆனா அதுக்குள்ளேயே வந்து ஹீரோ அங்க வந்துட்டு, அந்த ட்ரெஸ்ஸ வந்து அவகிட்ட எடுத்து குடுத்துட்டு, "நீ வந்து எந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து, "நேத்து நைட்டு வந்து ஏதோ தெரியாம எல்லாமே நடந்து போச்சு" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு, அவ வந்து நேத்து நைட் கடிச்சு வச்சிருப்பா கழுத்துல. அத வந்து காமிச்சுட்டு, இது வந்து தெரியாம வந்து நடந்ததா?" அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு வந்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஹீரோவே வந்து ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து டக்குனு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "இங்க பாரு நீனும் நானும் நேத்து நைட்டு ஒண்ணா இருந்துட்டோம். அதனால நீனும் நானும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன காட்டுறாங்க. அதுல 2 பேருமே வந்து கல்யாணத்த முடிச்சுட்டு, அந்த ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டோட வெளிய வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட மனசுக்குள்ள, நேத்து நைட்டு வந்து ஏதோ ஆக்சிடென்ட்டா வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்காக வந்து இவன் கல்யாணம் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இவ புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு கார்டு எடுத்து குடுக்குறான். "இது வந்து என்னோட கார்டு தான். உனக்கு தேவையான செலவெல்லாம் வந்து இதுல நீ பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ கையில வச்சிருந்த அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்ட வந்து இவன் வாங்கி வச்சுட்டு, "எனக்கு வந்து கொஞ்சம் பிசினஸ் விஷயமா வெளிய வந்து வேண்டியது இருக்கு. அதனால இந்த சர்டிஃபிகேட்ட வந்து இப்போதைக்கு நானே வச்சுக்கிறேன். ஊர்லேருந்து திரும்பி வந்த பிறகு மத்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கார்ல ஏறி அங்கருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கா ஒரு பக்கம் ஹீரோ வந்து இவ்ளோ ரிச்சா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதே நேரம் ஹீரோ வந்து அந்த சர்டிஃபிகேட்ட பார்த்துட்டே, கடைசியா வந்து எப்படியோ நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு போறதுக்கு நீங்க அங்க வரா. நீங்க வந்து ஒரு கார்ல வந்திருப்பா. உடனே ஹீரோயின் வந்து இத பார்த்துட்டு, "இது என்ன புது காரா இருக்கு?" அப்படின்னு இவ கிட்ட கேட்கிறா. இதுக்கு நீங்க வந்து, "இது என்னோட அண்ணனோட காரு. அவன் வந்து பிசினஸ் விஷயமா வெளிய போயிருக்கான். அதனால தான் நான் வந்து இந்த கார எடுத்துட்டு வந்திருக்கேன். வா நம்ம வந்து இந்த கார்லயே போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து கூட்டிட்டு போயிட்டுருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது. அதனால நிங் கிட்ட, "உன்னோட மூத்த அண்ணனோட பேர் என்ன?" அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு நிங் வந்து, "இங்க பாரு அவன் வந்து ரொம்பவே கோவக்காரன். நீ எதுக்கு அவனோட பேர்லாம் வந்து கேட்கிற? உனக்கு வந்து என்னோட 2வது அண்ணன் தான் கரெக்ட்டா இருப்பான்" அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோயின் வந்து, "உன்னோட எந்த அண்ணன் மேலயும் எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் வரப்போறது கிடையாது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றா.
நீங்கக்கு வந்து ஷாக் ஆயிடுது. "என்னது உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா? நீ வந்து யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன்னோட ஹஸ்பண்ட் யாரு? அது மட்டும் இல்லாம உன்னோட சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அந்த சர்டிஃபிகேட்ட காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து இப்ப வந்து என்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அவளுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறான். அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, "நான் வந்து உனக்கு இன்னும் வெட்டிங் ரிங் போடவே இல்லல்ல. அதனால இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ரிங்க வந்து செலக்ட் பண்ணு" அப்படின்னு இவன் சொல்றான். உடனே நீங்க வந்து, "நான் இப்ப என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து இவ வாங்கிட்டு, இவ வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. அந்த பெரிய ரிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து வீடியோ கால் பண்ணிட்டு, "இதுல இருக்கிற ரிங்குல எந்த ரிங் வந்து உனக்கு வேணும்?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து இருக்கிறதுலே எது வந்து சின்ன ரிங்கா இருக்கோ, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடைசியா இருக்கிற ரிங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஃபோன வந்து கட் பண்ணிடுறா. இதுக்கு நீங்க வந்து, "நானும் உன்னோட ஆளு வந்து உனக்கு என்ன ரிங் குடுக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து நானும் பார்க்க தானே போறேன். சரி வா நம்ம வந்து இப்ப என்னோட வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஒரு பார்சல் வந்து டெலிவரி ஆகுது. இவளும் வந்து அத வாங்கிட்டு உள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ள ஒரு பெரிய ரிங்கும் இருக்கு, சின்ன ரிங்கும் இருக்கு. இத பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோயின் வந்து, "நீங்க எதுக்காக 2 ரிங் அனுப்பியிருக்கீங்க?" அப்படின்னு ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்றா. இதுக்கு ஹீரோ வந்து, "ஃபர்ஸ்ட்டு வந்து உன்னோட லாயல்டிக்காக, இன்னொன்னு வந்து உன்னோட சின்சியாரிட்டிக்காக" அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். இத பார்த்ததும் ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த பாய் ஃப்ரெண்ட விட ஹீரோ வந்து ரொம்பவே நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன நினைச்சுக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து நீங்க வந்து, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட ஹஸ்பண்டோட நேம் என்ன?" அப்படின்னு கேட்குறா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி, "நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதுல வந்து செலக்ட் ஆயிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால வந்து கட் பண்றாங்க. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு வந்து இன்னுமுமே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து கால் பண்றான். அதுவும் வீடியோ கால் வந்து பண்றான். உடனே நீங்க வந்து "நீ அத வந்து அட்டெண்ட் பண்ணு. நான் வந்து உன்னோட ஆள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும்" அப்படின்னு கேட்குறா. இவளும் வந்து அட்டெண்ட் பண்ணி பார்க்குறா. அந்த சைட்ல இருக்கிற ஹீரோ வந்து கொஞ்சம் ஹாட்டா வந்து இருப்பான். உடனே இவ வந்து டக்குனு ஃபோன வந்து கீழ போட்டுட்டு, "எனக்கு வந்து தூக்கம் வர மாரி இருக்கு. நான் வந்து என்னோட ரூமுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, "எதுக்காக வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து, "நான் இப்ப தான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். அதனால தான் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ வந்து என்னோட ஒய்ஃப் தானே! அதனால தான் வந்து இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே வந்து உனக்கு கால் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதனால உங்க ட்ரெஸ்ஸ வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டா கேட்குறா. ஹீரோவுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, "இப்போ வந்து ஓகேவா?" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறா. ஹீரோயினும் இப்ப வந்து இது ஓகே தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, "உனக்கு வேற ஏதாவது கிஃப்ட் வேணுமா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "நீங்க ஏற்கனவே நெறைய கிஃப்ட் தான் குடுத்துட்டீங்களே" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து திருப்பியும் அவனோட ஷர்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டு, "இங்க பாத்தியா? இதுக்கு வந்து நான் ஒரு தனியா ஒரு கிஃப்ட் வந்து உனக்காக குடுத்தே ஆகணும். அதனால உனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ கேளு" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வெக்கம் தாங்கல. "இப்படியே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஃபோன வந்து கட் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து, "சரி இருக்கட்டும். நீ வந்து இப்ப டைம் ஆகுதுல்ல, அதனால சீக்கிரமா போய் தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு, குட் நைட் சொல்லிட்டு அவன் வந்து கால கட் பண்றான். ஹீரோயினுக்கு இத கேட்டதும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அவ அப்படியே வெக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து நீங்க உள்ள வந்துட்டு, "என்னம்மா நீ தூங்குறேன்னு சொன்னியே, ஆனா வந்து தூங்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் "நாளைக்கு வந்து என்னோட 2வது அண்ணன வந்து மீட் பண்ண போகலாமா?" அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் வந்து, "இங்க பாரு எனக்கு தான் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் எதுக்காக உன்னோட அண்ணன பத்தி என்கிட்ட பேசுற?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு நீங்க வந்து, "சும்மா எனக்கு கம்பெனி குடுக்கறதுக்காவது என் கூட வாயேன்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதனால ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்து ஹீரோயினுக்கும், நிங்குக்கும் ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருப்பான். அத அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட குடுத்து, "இத வந்து உள்ள போய் குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறான். இந்த அசிஸ்டன்ட் வந்து உள்ள போயிட்டு வந்துட்ட பிறகு, இவங்க 2 பேரும் கான்சர்ட்டுக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. உடனே அவன் வந்து இத காதுல வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ கிட்ட வந்து அத போட்டு குடுத்துடுறான். அதுக்கப்புறம் நிங்கோட செகண்ட் பிரதர பார்க்கறதுக்காக நிங்கும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அப்ப நிங் வந்து, "நீ வந்து இத போய் அவன்கிட்ட குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து, "நான் தான் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. அதனால என்னால இதெல்லாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்றா. ஆனா நீங்க வந்து இத கேட்க மாட்டேங்கிறா. அவ கையில வந்து அந்த கிஃப்ட்ட குடுத்துட்டு, அவனோட அண்ணன்கிட்ட வந்து இவள தள்ளி விட்டுடுறா. இவன் தான் நிங்கோட 2வது அண்ணன். இவன் வந்து ஐடலா இருப்பான். ஹீரோயின் வந்து வேகமா போயிட்டு, அவன் கையில வந்து அந்த பேக்க குடுத்துட்டு, "சீக்கிரமா அங்கருந்து போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போகறதுக்கு பார்க்குறா. "நீங்க இவ்வளோ தூரம் வந்துட்ட பிறகு என்ன ஹக் பண்ணாம போனா எப்படி? என்ன வந்து ஹக் பண்ணிக்கோங்க" அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் வந்து தயங்கிக்கிட்டே இருக்கா. அதனால அங்க இருக்கிற எல்லாருமே, "ஹக் பண்ணு, ஹக் பண்ணுன்னு" சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோயினுமே, "சரி ஒரு ஹக் மட்டும் தானே, இதுல என்ன ஆயிட போகுது" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றா. ஹக் பண்ணிட்டு கண்ண முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ஹீரோ வந்து அங்க நிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். "இவனுக்கு இங்க சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒண்ணு பேசுறதுக்காக வரான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே இவங்க 2 பேத்தையும் வந்து தப்பா புரிஞ்சுடுறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் அண்ணன், தம்பி. ஆனா இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் கே கப்புள்ஸ் போல அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க.
அப்ப ஹீரோயினுமே இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இவங்க சொல்றதெல்லாம் உண்மதான் போல இருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறா. அதனால ரொம்பவே கோவமா அங்கருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. பின்னாடியே வந்து ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் 2 பேரும் காருக்குள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "எனக்கு தெரிஞ்சு நீங்க எதிர்பார்க்குற எதையுமே என்னால வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு பொண்ணு. அதனால நம்மளுக்குள்ள எதுவுமே சரிப்பட்டு வராது. நம்ம வந்து டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்" அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோ வந்து மெதுவா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "அன்னைக்கு நைட்டு வந்து ஒழுங்கா நான் ஒரு பையன் அப்படிங்கிறத உன்கிட்ட நிரூபிக்கலன்னு நெனைக்கிறேன். நான் வேணும்னா இப்ப அத நிரூபிச்சு காட்டவா?" அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்ப க்ளோஸா வந்து கிட்ட போக ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி க்ளோஸா வந்த உடனே அன்னைக்கு நைட் நடந்தது எல்லாமே ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, "இங்க பாரு, எனக்கு வந்து உன்ன ரொம்பவே புடிச்சிருக்கு. என்னோட உடல், உயிர், ஆவி எல்லாமே வந்து உனக்கு தான். அது மட்டும் இல்லாம நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல பொய் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயத்த வந்து நான் உன்கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து என்னோட சின்ன தம்பி அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "அப்படின்னா நீங்களோட மூத்த அண்ணன் வந்து நீங்க தானா? அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கிற மாரியான ஆளுன்னு கூட நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கா" அப்படின்னு சொல்றா. இதனால ஹீரோக்கு வந்து, எங்க இவ வந்து நம்மள அங்கிள்ன்னு நெனச்சுட்டு நம்மள வந்து விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு பயம் வந்துருது. அதனால நான் சொன்னதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. சும்மா உன்ன கிண்டல் பண்றதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, "நீ மத்தவங்க முன்னாடி அவன வந்து ஹக் பண்றது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. எனக்கு வந்து ரொம்பவே ஜெலஸா ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து நீ ரொம்பவே முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோயின வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பார்க்குறா. சர்டிஃபிகேட்ல வந்து ஹீரோவோட பேரும், அதே நேரம் நிங்கோட அண்ணனோட பேரும் கொஞ்சம் வேற வேற மாரி இருக்கும். அதாவது ஹீரோக்கு வந்து 2 பேர் இருக்கும். அதனால ஹீரோயின் வந்து கண்டிப்பா நிங்கோட அண்ணன் வந்து இவங்களா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இத வச்சு முடிவு பண்ணிட்டு, "நான் வந்து உங்க கூட வரேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப நீங்க வந்து ஹீரோயினுக்கு, "இந்த மாரி அங்க என்னோட மூத்த அண்ணன் வந்து வந்துட்டான். அதனால தான் நான் அங்கருந்து ஓடுற மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சீட் பெல்ட் எல்லாம் வந்து மாட்டி விட்டுட்டு, "நம்ம வந்து போகலாமா?" அப்படின்னு கேட்குறான். இவளும் வந்து போலாம் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து வீட்டுக்கு ஹீரோயின வந்து கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு கூட, நம்ம அங்கிள்ன்னு வந்து இவளுக்கு தெரிஞ்சா, இவ வந்து நம்மள விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கு. அதனால இவனோட ப்ராப்பர்ட்டில இருந்து கொஞ்சத்த எடுத்து, இவ பேருக்கு வந்து ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட்டு தயங்குறா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நிங்க இருக்கால்ல, அவளோட வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே அன்பானவங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் வேற வழி இல்லாம சரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிங்கோட வீட்டுக்கு போவாங்க. ஆனா இப்படி போறதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து அந்த வீட்ல யாருமே இல்லாத அளவுக்கு வீட்ட வந்து செட் பண்ணி வச்சுடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயின கூட்டிட்டு போறான். அதனால ஹீரோயின் வந்து அந்த வீட்ட பார்த்துட்டு, "இங்க வந்து யாரும் இருக்கிற மாரி தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு நிங்குக்கு வந்து கால் பண்ணி கேட்குறா. "நீங்க வந்து என்னோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுறா. அப்போ வந்து ஒரு சர்வன்ட் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து, "இதுதான் வந்து என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. சர்வன்ட்டுக்கா, "என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து ரொம்ப ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளோட லக்கேஜ் எடுக்கிறதுக்காக உள்ள போயிடுறா. அப்போன்னு பார்த்து சர்வன்ட் இவனும் வந்து குசு குசுன்னு பேசுறத தள்ளி நின்னு ஹீரோயின் பார்த்துடுறா. இருந்தாலுமே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வந்து வெளிய கூட்டிட்டு வருவா. அப்போன்னு பார்த்து ஹீரோவுக்கு வந்து ஒரு கால் வரும். அதனால அவன் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு திருப்பியும் ஃபோன வந்து அட்டெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். இடையில ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அங்க வந்துடுறான். ஹீரோயின் அங்க நிக்கிறத பார்த்துட்டு, "நீ வந்து என்ன விட்டு எங்க போன? உன்ன வந்து நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து என்னமோ இவள ரொம்ப மிஸ் பண்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கான். இத கேட்டதும் ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுது. "எங்க நீ வந்து என்ன மிஸ் பண்ணியா? நீ வந்து என்கிட்ட இப்படி பொய் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். அவள வந்து மேல மேல ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போன்னு பார்த்து கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, "நீ வந்து என்னோட ஒய்ஃபையும் வந்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட விரல வந்து உடைச்சு விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து ஒரு கார்ட குடுத்துட்டு, "இங்க பாரு இந்த கார்ட்ல வந்து காசு இருக்கு. உன்னோட வைத்திய செலவுக்கு தேவையானத வந்து இதுலருந்து நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின கூட்டிட்டு அங்கருந்து போயிடுறான். அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, "அவன் வந்து என்னோட எக்ஸ்" அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோ வந்து, "அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு வந்து உன்னோட பாஸ்ட்ட பத்திலாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளோட ரூம்குள்ள வந்து பார்க்குறா. பார்த்தா அங்க எல்லாமே அவளுக்கு புடிச்ச திங்ஸா வந்து இருக்கு. அவளுக்கு தேவையான பொம்மை, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து இவன் வாங்கி வச்சிருப்பான். இத பார்த்ததுமே அவளுக்கு அவளோட அப்பாவோட ஞாபகம் வந்துருது. அதனால டக்குனு ஹீரோவ போய் ஹக் பண்ணிட்டு, "இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து, "இது மட்டும் தானா? கிஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடைக்காதா?" அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து டக்குனு ஹீரோவோட கன்னத்துல மட்டும் கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து, "என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலிய மீட் பண்றதுக்கு நம்ம இன்னொரு நாள் போகலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரத்த எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து குடுக்குறான். "இதுல வந்து உன்னோட பேர்ல எழுதி வச்ச உனக்கான சொத்து வந்து இருக்கு. இனிமே வந்து இது உன்னோடது தான்" அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயின் வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து, "இந்த வீடே வந்து உன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நானும் கூட உனக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். அப்போன்னு பார்த்து கரெக்ட்டா நிங்க வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்றா. ஹீரோயின் வந்து, "நான் இப்ப நிங் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நிங் கிட்ட வந்து பேசி முடிச்சிட்ட பிறகு, அவரு வந்து எனக்காக இவ்ளோ விஷயம் பண்றாரு. ஆனா நான் வந்து அவருக்காக இன்னும் எதுவுமே பண்ணல. அவருக்கு வந்து ஏதாவது வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால அதுக்கு அடுத்த நாளே ஹீரோக்காக ஒரு டைய வாங்கி, அத வந்து நிங் கிட்ட வீடியோ கால்ல வந்து காமிச்சிட்டு இருக்கா. "இத வந்து நான் என்னோட ஹஸ்பண்டுக்காக வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்றா. இதுக்கு நிங் வந்து, "என்னோட அண்ணன் கூட இந்த பிராண்ட்ல தான் டை வாங்கி யூஸ் பண்றான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து நைட் ஆயிடுது. ஹீரோயின் வந்து அந்த இடத்துலயே படுத்து தூங்கிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோயின் பக்கத்துல இருக்க டைய வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இத வந்து நம்மளுக்காக தான் இவ வாங்கி வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, அவன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அப்படியே வந்து அடுத்த நாள் காலையில அவனோட வீட்டுக்கு வந்து ஹீரோ போறான். அப்படி ஹீரோ வந்து போகும்போது கையில வந்து ஒரு பார்சல் வச்சிருப்பான். அந்த பார்சல் எடுத்து நிங் கிட்ட குடுத்துட்டு, "இதுல வந்து ஆட்டோட கால் இருக்கு. இத வந்து நீயும் சாப்பிடு. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்டு சொன்னல்ல, அவளோட ஃப்ரெண்டையுமே கூட சாப்பிடுறதுக்கு கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறான். அதனால நீங்க வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, "என்னோட அண்ணன் வந்து ஆட்டோட கால் வந்து சாப்பிடுறதுக்கு வாங்கி வச்சிருக்கான். அத வந்து நான் சமைக்க போறேன். நீயும் வந்து சாப்பிடுறதுக்கு வரியா?" அப்படின்னு கூப்பிடுறா. உடனே ஹீரோயின் வந்து, "நான் ஏற்கனவே என்னோட ஹஸ்பண்ட் கூட வெளிய போறதா பிளான் பண்ணி வச்சிருக்கனே" அப்படின்னு சொல்றா. இப்படி இவ ஹஸ்பண்டுன்னு சொன்னதுமே நிங்குக்கு வந்து கோவம் வந்துருது. "என்னது நீ வந்து எப்ப பார்த்தாலும் உன்னோட ஹஸ்பண்ட் கூட தானே இருக்க. எப்பயாவது தானே என்ன மீட் பண்றதுக்காக வர. அப்படி இருக்கும்போது வந்து இப்ப நீ வந்தா என்ன?" அப்படின்னு கேட்டுட்டு இவ ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. இதனால ஹீரோயினும் "நான் வரேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு, "இன்னைக்கு வந்து நம்ம மீட் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. இத பார்த்த உடனே ஹீரோவுக்கு வந்து கடுப்பாயிடுது. ஸ்ட்ரெயிட்டா வந்து நிங்க தான் பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். அவனோட மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே வந்து இவ தான் காரணம். இவள வந்து நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிச்சன் பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கருந்து வெளிய போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் நிங்க வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து அங்க இருக்கிற சாப்பாட்ட சாப்பிட்ட பிறகு, "என்னடா இது? நான் வந்து கொஞ்சமா தானே உப்பு போட்டேன். அப்படி இருக்கும்போது இது எதுக்கு இவ்ளோ உப்பு கரிக்குது?" அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹீரோயின அவளோட வீட்ல ட்ராப் பண்றதுக்காக வந்திருப்பா. அப்போ வந்து இவ இருக்கிற ஏரியாவ பார்த்துட்டு, "என்னோட அண்ணன் கூட இங்க தான் தங்கியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா ஹீரோயின் வந்து இத பெருசா கண்டுக்காம, அவ வந்து கீழ இறங்கி போய்க்கிட்டு இருக்கா, ஹீரோவ பார்க்கறதுக்காக. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வெளிய வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "நீங்க எதுக்காக வந்து இந்த நைட்ல வெளிய நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு ஹீரோ வந்து, "நான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபிட்டா இருக்கணும்ல, அதுக்காக தான் நைட்டு வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டதுமே ஹீரோயின் வந்து, "இவன் வந்து இப்படி நைட்ல ஓடுறானே, அப்படின்னா இவனோட உடம்பு வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு, இவன பத்தி கொஞ்சம் பேடா வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயின உள்ள கூட்டிட்டு போயிட்ட பிறகு, "ஏற்கனவே நீயும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் க்ளோஸா தான் வந்து இருக்கீங்க. ஆனா நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்படி இருக்கும்போது அதுக்கேத்த மாரி நீ கொஞ்சம் நடந்துக்கோ" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோவ பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பூனைக்குட்டி மாதிரி தெரியுது. அதனால ஹீரோவோட தலையெல்லாம் தடவி குடுத்துட்டு, "உன்ன பார்க்கறதுக்கு வந்து ஒரு பூனைக்குட்டி மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, "வா உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோக்கு வந்து வால் இருக்கிற மாரி தோணுது. அதனால அந்த வால வந்து எப்படியாவது புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் வந்து பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோயினோட கை வந்து ஹீரோவோட பேக்ல வந்து பட்டுருது. இதனால ஹீரோ வந்து டக்குனு அங்க இருக்கிற சோஃபால வந்து போய் விழுந்துடுறான். விழுந்துட்டு திரும்பி பார்க்கறான். அப்போ கூட ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே செக்ஸியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. இன்னைக்கு வந்து நான் அந்த வால பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவோட பேண்ட்ட வந்து கழட்ட ஆரம்பிக்கிறா. அப்படி கழட்டும்போது தெரியாம ஹீரோவோட பேண்ட்ட வந்து கிழிச்சிடுறா. இத தாக்கு பிடிக்க முடியாம ஹீரோ வந்து டக்குனு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி, "இந்த அட்ரஸ்க்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து பெட்ல படுத்திருப்பா. அதே நேரம் ஹீரோ வந்து அவன் போட்டிருந்த இன்னொரோட வந்து நின்னுட்டு இருப்பான். அப்ப டாக்டர் கிட்ட இவளுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டாக்டர் வந்து, "அவங்க சரியா வேகாத மஷ்ரூம வந்து சாப்பிட்டுருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இப்படி ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாரு. உடனே ஹீரோவுக்கு வந்து பதட்டமாயிடுது. இவ வந்து இந்த நிலைமையில இருக்கா அப்படின்னா, அப்ப நீங்க வந்து எந்த நிலைமையில இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து அவனோட பிரதருக்கு வந்து கால் பண்ணி, "நீங்க வந்து இப்ப எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு நீங்கோட 2வது அண்ணன் வந்து, "கொஞ்சம் நீயே வந்து அவ இருக்கிற கோலத்த பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து காமிக்கிறான். நீங்க வந்து தன்னை ஒரு ஸ்பைடரா வந்து மாத்திக்கிட்டு, "நான் தான் வந்து ஸ்பைடர்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பேப்பரெல்லாம் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து நார்மல் ஆயிடுறா. அப்ப ஹீரோ வந்து, "நீ வந்து நேத்து என்னலாம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல ஏறி உட்காந்துட்ட பிறகு ஹீரோயின் வந்து, "அப்படி நான் நேத்து நைட்டு வந்து உங்கள ரொம்பவே அதிகமா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து, "நேத்து நைட் நடந்தத பத்தி நான் கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நேத்து மட்டும் நீ என்ன 3 வாட்டி வந்து கிள்ளியிருக்க. அது மட்டும் இல்லாம 5 வாட்டி வந்து என்ன கிஸ் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்து வெட்கப்பட்டு குனியிறா. அப்போ வந்து இவளோட மடியில ஹீரோவோட ட்ரெஸ் இருக்கும். இத பார்த்த உடனே இவளுக்கு வந்து
ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஹீரோயின் வந்து அப்பப்போ நிங்கோட வீட்ல வந்து ஸ்டே பண்ணுவா போல இருக்கு. அப்படி ஒரு நாள் வந்து இவ ஸ்டே பண்ண போயிருக்கும்போது, இவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைச்சு காய போட்டுட்டு இருப்பா. அப்படி காய போடும்போது டக்குன்னு ஹீரோவோட இன்னர் வந்து கீழ விழுந்துடுது. உடனே இவ வந்து யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு, அந்த இன்னர வந்து திருப்பியும் எடுத்து துவைச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்க வந்து காய வைக்கிறா. இது எல்லாத்தையுமே மாடியிலேருந்து ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் போயிட்ட பிறகு ஹீரோ வந்து கீழ இறங்கி வரான். அங்க வந்து ஹீரோயின் ஒரு கிளிப்ப வந்து மறந்து விட்டுட்டு போயிருப்பா. அத ஹீரோ வந்து ஹீரோயின் ஞாபகார்த்தமா எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோ வந்து ஹீரோயின முன்னாடிலேருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். ஆனா இவங்களுக்குள்ள ஏஜ் கேப் இருக்குல்ல. அதனால தான் ஹீரோயின் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, "உனக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்ட ரொம்பவே பிடிக்குமா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "நீங்க மட்டும் கிடையாது. அவங்களோட ஃபேமிலில இருக்கிற எல்லாரையுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். குறிப்பா வந்து அவளோட 2வது அண்ணன் இருக்கான்ல, அவன வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பிரதர பொறுத்தவரைக்கும், அவன் வந்து ஒரு சிடுமூஞ்சின்னு தான் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால எனக்கு வந்து அவன பிடிக்காது" அப்படின்னு சொல்லிடுறா. இதனால ஹீரோக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இவனோட ஃப்ரெண்ட்ஸ வந்து மீட் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டு வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ வந்து மீட் பண்றதுக்காக போறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோக்கு வந்து என்ன ஐடியா குடுக்குறாங்க அப்படின்னா, "உனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ உன்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தானே வந்து ப்ராப்ளமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள முதல்ல கரெக்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து குடுக்குறாங்க. அதனால ஹீரோவுமே நிங்குக்கு வந்து என்ன மாரியான கிஃப்ட் எல்லாம் வந்து பிடிக்குமோ, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். "இத வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயினுமே நிங் கிட்ட வந்து அந்த கிஃப்ட்ட குடுத்துடுறா. நிங் வந்து அந்த கிஃப்ட்ட பார்த்துட்ட பிறகு, "இங்க பார்த்தியா? உன்னோட ஹஸ்பண்ட வந்து இப்படியே வந்து நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. நீ வந்து உன்னோட அதிகாரத்த மட்டும் அவன்கிட்ட காட்டுறத வந்து நிறுத்திடாத" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவளுக்கு வந்து ஐடியா குடுத்துட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோ உள்ள வந்துடுறான். ஹீரோ உள்ள வந்த உடனே டக்குன்னு நிங் வந்து வாய மூடிட்டு, "நான் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி அமைதியா வந்து இங்க நிக்கிற?" அப்படின்னு கேட்குறா. இப்ப ஹீரோவோட மனசுக்குள்ள, "நான் வந்து இவள எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிஃப்ட்டே வந்து வாங்கி குடுத்தேன். அப்படி இருக்கும்போது கூட இவ வந்து அடங்க மாட்றாளே!" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த மாரி ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து நீ வந்து ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு நிங்கிட்ட வந்து சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரும்போது, கையில வந்து கேக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஹீரோயின் வந்து மேல இருந்து இறங்கி வரா. இவ கையில வந்து நெறைய லக்கேஜ் இருக்கு. அத பார்த்துட்டு ஹீரோ வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "எனக்கு வந்து ஒர்க் சம்மந்தமா கொஞ்சம் வந்து ட்ரிப் வந்து வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 1 வாரம் வந்து அந்த ட்ரிப் வந்து இருக்கு. அதனால நான் வந்து இங்க இருக்க மாட்டேன். 1 வாரம் வெளிய தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு வந்து இது கொஞ்சம் ஷாக்காவும் இருக்கு. அதே நேரம் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோன வந்து, "நீ அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அப்ப ஹீரோ வந்து ஏர்போர்ட்ல வந்து ஹீரோயின டிராப் பண்ணிட்டு திருப்பியும் வந்து வீட்டுக்கு போய்க்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவங்க வந்துட்டு, "அது என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் இல்ல. அது வந்து என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்றா. உடனே இத கேட்டதும் இவங்க வந்து, "அப்படின்னா நீ இவ்வளோ சின்ன வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ரொம்பவே சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு இவள வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற மாடல வந்து ஃபோட்டோ எடுக்கிற வேல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த மாடல் வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். "எனக்கு வந்து உன்ன புடிச்சிருக்கு. உனக்கும் வந்து என்ன புடிச்சிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு வேணும்னா என் கூட வரியா?" அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து, "எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் வந்து அத நம்ப மாட்டேங்கிறான். இதனால ஹீரோயின் வந்து, "அப்படின்னா இரு, நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா மொபைல தான் எடுத்து காதுல வச்சிருப்பா. அது வந்து தெரியாத்தனமா ஹீரோவுக்கு வந்து கால் போயிருக்கும். அதனால ஹீரோ வந்து அங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத இந்த ஃபோன் வழியா வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு, "நீ வந்து அந்த மாடல மாத்திரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து திருப்பியும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வருவா. அப்ப அங்க இருக்கிறவங்க வந்து, "இங்க பாருங்க சார், நீங்க வந்து இப்போ மாடல் கிடையாது. நாங்க வந்து வேற மாடல் மாத்திட்டோம். அதனால இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் வந்து வெறுப்பா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் ஹீரோயினோட ஃபோனுக்கு, "நீ உன்னோட கசினோட மேரேஜுக்கு வந்து வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. அதனால ஹீரோயின் வந்து டக்குனு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, "நான் வந்து என்னோட கசினோட மேரேஜுக்கு வந்து போறேன். உங்கள வந்து மீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு கால வந்து கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, "என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு வெட்டிங்க்கு போறாளாம். நானும் கூட அந்த வெட்டிங்க்கு போகணும்" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இந்த அசிஸ்டன்ட் வந்து, "உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வெட்டிங் வந்து இருக்கு. அந்த வெட்டிங்க்கு வந்து நீங்க போக வேண்டியிருக்கு. அதனால நம்ம வந்து இப்ப வேற எங்கேயுமே போக முடியாது" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அப்ப அந்த கசினோட கிளாஸ்மேட் வந்துட்டு, "நீ வந்து இப்ப ஏழையா தானே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து ரொம்பவே வெறுப்பேத்துறா. அதே நேரம் நான் வந்து ரொம்பவே ரிச்சா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப "நீ வேணும்னா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில போட்டிருக்க வளையல எடுத்து ஹீரோயின் கிட்ட வந்து காட்டுறா. ஹீரோயின் வந்து அத பார்த்துட்டு, "இது வந்து எந்த கடையில வாங்குன கவரிங்" அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு இந்த பொண்ணு வந்து, "உனக்கு வந்து என்ன பார்த்தா பொறாமையா இருக்கு. அதனால தான் நீ வந்து இந்த மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றா. இப்படி இவ பேசிட்டு இருக்கும்போது உள்ள வந்து ஹீரோ என்ட்ரி ஆகுறான்.
அசிஸ்டன்ட் வந்து இவங்கிட்ட நம்ம ஒரு வெட்டிங்க்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன வெட்டிங்கும், அதே நேரம் ஹீரோயின் வந்திருக்க வெட்டிங்கும் வந்து ஒரே வெட்டிங் தான். அது வந்து ஹீரோ உள்ள வந்துட்ட பிறகு தான் 2 பேத்துக்குமே தெரியுது. ஹீரோயின் கிட்ட வந்து அந்த பொண்ணு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டு, "உனக்கு முன்னாடி நிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறான். உடனே பக்கத்துல இருக்கிறவ வந்து, "இந்த மாரிலாம் நீ இப்படி பேசாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்து சத்தம் போட்டு விட்டுடுறாங்க. ஏன்னா இவரோட பாஸ் தான் வந்து நம்மளோட ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "நீ பாஸ வந்து அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போம்மா" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே திரு திருன்னு முழிக்கிறா. அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வந்து ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அப்ப இதுதான் வந்து உங்களோட ரூம். இந்த ரூம்ல வந்து நீங்க இருந்துக்கோங்க. நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக போறா. ஆனா டக்குனு வந்து ஹீரோ வந்து ஹீரோயின உள்ள கூட்டிட்டு வந்துட்டு கதவ சாத்திடுறான். அப்படியே மெதுவா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த எதுக்காக வந்து யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "இது என்னோட கசினோட வெட்டிங். அப்படி இருக்கும்போது இத நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதனால இத பத்தி இப்போதைக்கு யார்கிட்டயுமே சொல்ல வேணாம்." அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் கசின் வந்து ஹீரோயின தேடி மேல வந்துகிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இவ்ளோ நெருக்கமா இருக்கிறத கசின் வந்து பார்த்துடுறா. ஹீரோயின் கிட்ட, "இங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து, "நான் உங்கள அப்புறமா பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா அங்கருந்து வெளிய போயிடுறா. அதுக்கப்புறம் அவளோட பாட்டி பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. அப்ப பாட்டி வந்து ஹீரோயினுக்கு வந்து சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவுமே கீழ இறங்கி வந்துகிட்டு இருப்பான். அப்ப ஹீரோக்கு கீழ வேலை பார்க்குறவங்க வந்து, "இந்த வெட்டிங்க்கு நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வந்து வெளிய அனுப்புறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவோட ட்ரெஸ்ஸ வந்து கிழிச்சிருப்பால. அதனால அதுக்கு பதிலா வேற ஒரு ட்ரெஸ் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு அந்த டெய்லர் வந்து, "உங்களுக்கு வந்து எந்த அளவுல ட்ரெஸ் வந்து தைக்கணுமோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து அளவு குடுங்க. அப்பதான் வந்து எங்களால சரியா தைக்க முடியும்." அப்படின்னு சொல்லி அவள வந்து அங்கருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அதனால இவளும் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஹீரோவ அப்படியே மேலயும் கீழயும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதனால ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "உங்ககிட்ட துவைக்க வேண்டிய துணி ஏதாவது இருந்தா அத வந்து என்கிட்ட குடுங்க. நான் வந்து உங்களுக்காக அத வந்து வாஷ் பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோவும், "சரி அப்படின்னா வெயிட் பண்ணு. நான் வந்து உள்ள போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வந்துட்ட பிறகு அவனோட அண்டர்வேர மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். "இத வந்து வாஷ் பண்ணி குடு" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கா, "என்னடா இவன் இப்படி சொல்றானே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கா வந்து அவன பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்து, "நீ வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க. நீ வந்து ரூம்குள்ள வந்த அப்படின்னா, உன்னோட அழக வந்து ரசிக்கிறதுக்கு எனக்கு வந்து இன்னும் நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து உள்ள கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயினோட பாட்டி வந்து ஹீரோயின பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ வந்து, "உனக்காக நான் ஒரு டேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவன் வந்து ரொம்பவே நல்ல பையன். நீ வந்து கண்டிப்பா அவன வந்து மீட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க வந்துட்டு, "இங்க வந்து என்ன நடக்குது?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு பாட்டி வந்து, "நான் வந்து இவளுக்கு தேவையான ஒரு நல்ல பையன வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவ வந்து ஒரு வெர்ஜினான பொண்ணு. அதுக்கேத்த மாரி ஒரு நல்ல பையனா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, "இத பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு போறதுக்கு வந்து டைம் ஆச்சு. அதனால கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வந்து அங்கருந்து கிளப்பிட்டு, இவங்க 2 பேரும் திருப்பி அவங்களோட வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நெறைய கிஃப்ட் எடுத்துட்டு வந்து காட்டுறா. "இது வந்து என்னோட ரிங்குக்காக, இது வந்து என்னோட ரிங்கோட பிரதருக்காக." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸா வந்து காட்டிக்கிட்டு இருக்கா. இப்படி இவ ரிங்கோட பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு வந்து கடுப்பாயிடுது. உடனே அங்க இருக்கிற கிஃப்ட் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயின் வந்து இத பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, "இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ வந்து மீட் பண்ண போறோம்." அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. இவங்க வந்து வழக்கம் போல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட ஃப்ரெண்டு வந்து நிங்க இருக்கால்ல, அவள பார்த்தா ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே ஜெலஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம, அந்த பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்கான்ல, அவன பார்த்தாலுமே வந்து இவனுக்கு வந்து ரொம்பவே ஜெலஸ் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து ஹீரோயின் கிட்ட போட்டு குடுத்துடுறான். அப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தன் வந்து, "இது மட்டும் கிடையாது. ஹீரோ வந்து உன்ன ரொம்ப நாளாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லிடுறான். உடனே ஹீரோயினுமே அத பத்தி டீட்டெயிலா வந்து கேட்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்து இத எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, "நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஃப்ரெண்ட வந்து ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக கூப்பிடுறான். அதனால இவனோட ஃப்ரெண்டால இதுக்கு மேல வேற எந்த உண்மையுமே ஹீரோயின் கிட்ட வந்து சொல்ல முடியாம போயிடுது. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஹீரோ வந்து அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டுறான். அதுக்கப்புறம், "உன்னோட பார்ட்டி வந்து ரெடி பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக, நீ வந்து என்ன விட்டுட்டு பிளைண்ட் டேட்ட வந்து அட்டெண்ட் பண்றதுக்காக போமாட்டியே?" அப்படின்னு கேட்குறான்.
இதுக்கு ஹீரோயின் வந்து, "நான் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போக மாட்டேன். நீங்க வந்து இத பத்தி எதுவும் பயப்படாதீங்க. நான் வந்து என்னோட பாட்டிகிட்ட இத பத்தி பேசுறேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் "இப்போ வந்து நீங்க வந்து ஹேப்பியா?" அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கிறா. இதுக்கு ஹீரோ வந்து, அப்படின்னு சொல்லிட்டு, "இப்போ வந்து நான் உன்ன கிஸ் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். அதுக்கப்புறம் டக்குனு ஹீரோயின வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து வந்துட்ட பிறகு, "எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலா ஃபோட்டோ எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் வந்து அதுக்கு "நான் ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ வந்து நான் சொல்ற இடத்துல தான் வந்து நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஒரு இடத்த சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒர்க்ல இருக்கும்போது, அங்க ஒரு ஆளு வந்துட்டு, "நம்மளுக்கு இன்னைக்கு மத்தியானம் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து வரப்போது. அத வந்து நீ தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹேப்பியா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பக்கத்துல வந்து ஒரு பொண்ண வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து, "உனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து மொறச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே மத்தியானம் ஆயிடுது. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஹீரோயின் வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே ஜின் அப்படிங்கிற பொண்ணு அங்க வந்துட்டு, "என்னோட பேர் வந்து ஜின். நான் வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபர்" அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப இதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கிட்ட வந்து ஒருத்தர் பேசிட்டு போயிருப்பார்ல, அவரு வந்து அங்க வந்துட்டு, "உன்ன வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் எடுக்க சொல்லி சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, "நீ வந்து இங்க சீக்கிரமா வாம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயினும் வந்து கிளம்பி அங்க வரா. அப்ப ஹீரோவோட ஃபேஸ பார்க்காமயே, "நான் வந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன வந்து மன்னிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பி பார்க்குறா, பார்த்தா அங்க வந்து ஹீரோ நின்னுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவ ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்குலாம் வந்து கூட்டிட்டு போயிட்ட பிறகு, அவனோட கோட்ட வந்து சேஞ்ச் பண்ணி நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பா. இப்ப இடையில வந்து யாருமே இல்லாத நேரமா பார்த்து 2 பேரும் அடிக்கடி வந்து ரொமான்ஸ்லாம் வேற பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு வழியா ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த இடத்துலயே கேமரா வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஜின் உள்ள வந்துட்டு அந்த கேமராவ எடுத்து, அதில இருக்கிற மெமரி கார்ட மட்டும் கழட்டி அவ கையில வந்து எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் கேமராவ மட்டும் கீழ வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட பாஸ் வந்து ஹீரோயின கூப்பிடுறாங்க. "நீ எடுத்த ஃபோட்டோவுக்கான மெமரி கார்டு வந்து அதில இல்லவே இல்ல. நீ வந்து மெமரி கார்டு போட்டியா இல்லையா? இதுக்கான காப்பியெல்லாம் வந்து இனிமே நான் எங்க போய் தேடுறது? அவரு வந்து பெரிய இடத்து ஆளு வேற. அதனால நம்ம வந்து இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜின் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட இவகிட்ட குடுக்காதீங்க அப்படின்னு முன்னாடியே சொன்னனே, நீங்க வந்து கேட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. இதுக்கு ஹீரோயின் வந்து மெமரி கார்டு வந்து எங்கேயுமே போகல. என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கார்டு எடுத்து லேப்டாப்ல போட்டுட்ட பிறகு, அதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறா. பார்த்தா ஹீரோவோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அங்க தான் இருக்கு. அதனால அங்க இருக்கிறவங்கலாம் இந்த குழப்பம் வந்து அப்படின்னா எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து இதுக்கான பதில் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவ கையில இருந்து ஒரு சின்னதா கேமரா எடுக்குறா. அத எடுத்து அவளோட பாஸ் கிட்ட வந்து குடுக்குறா. பாஸும் வந்து அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுல ஜின் தான் வந்து மெமரி கார்ட் எடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடுது. இதனால எல்லாருமே சேர்ந்து ஜின்ன வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட பிசினஸ பத்தி பேசுறதுக்காக ஒரு பாருக்கு வந்து வந்திருப்பான். அதே இடத்துல தான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இருப்பான். அப்ப இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ அங்க வந்திருக்கான் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிடுறான். அதனால இவன எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால இவன் பக்கத்திலேயே வந்து கூட 2 பொண்ணுங்க வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்கள வந்து ஹீரோ பக்கத்துல போய் உட்கார சொல்றான். இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அத வந்து இவன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த 2 பொண்ணுங்களையுமே, "இங்க வந்து உங்கள யாரு உட்கார சொன்னா? நீங்க 2 பேரும் கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேத்தையும் அங்கருந்து தொரத்தி விட்டுடுறான். அதுக்கப்புறம் இவன் இப்ப எடுத்த வீடியோவ அப்படியே ஹீரோயினுக்கு வந்து சென்ட் பண்றான். ஹீரோயினும் வந்து அந்த வீடியோவ பார்த்துட்ட பிறகு, நம்ம வந்து இனிமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளிய போறதுக்காக போறா. அப்போன்னு பார்த்து ஹீரோ அங்க கரெக்ட்டா வந்துட்டு, அவ கையில இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்து திருப்பி உள்ள எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் அவளோட ஸ்லிப்பர் எல்லாம் கழட்டிட்டு, வேற ஸ்லிப்பர வந்து போட சொல்றான். அதுக்கப்புறம் இவள வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோயின் வந்து, "நீ வேற ஒரு பொண்ண வந்து ஹக் பண்ண, கிஸ் பண்ண, கிட்டத்தட்ட இன்டிமேட்டா கூட இருந்திருப்ப போல" அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இத கேட்டதும் ஹீரோக்கு வந்து ஷாக்கு தாங்கல. அதனால ஹீரோயின் வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் அனுப்புன வீடியோ எடுத்து திருப்பி ஹீரோ கிட்ட வந்து காட்டுறா. ஹீரோ வந்து இத பார்த்துட்டு, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட்க்கு வந்து கால் பண்ணிட்டு, "இந்த மாரி நடந்து போச்சு. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். உடனே அசிஸ்டன்ட் வந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்து உண்மையா என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான வீடியோவ வந்து ஹீரோவோட மொபைலுக்கு வந்து அனுப்புறான். அதுக்கப்புறம் ஹீரோவுமே வந்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ வந்து ஹீரோயின் கிட்ட போட்டு காட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, "இதுதான் வந்து அங்க உண்மையா நடந்தது. நீ வந்து இத புரிஞ்சுக்காம எனக்கு வந்து டைவர்ஸ் குடுத்துட்டு என்ன விட்டுட்டு போயிடாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிஸ் பண்றதுக்காக கிட்ட வரான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, "ஒரு நிமிஷம் இரு. நான் வந்து இப்ப வந்து ரொம்பவே டர்ட்டியா இருக்கேன். அதனால நான் ஃபர்ஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ள போறான்.
அதுக்கு அடுத்த நாளே ஹீரோ வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். அதனால பிஸ்னஸ் விஷயமா வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட பாய் ஃப்ரெண்ட வந்து இவன பார்க்கறதுக்காக கூப்பிடுறான். இவனும் வந்து நம்பி இவனோட ஆஃபீஸ்க்குள்ள வந்து பார்க்குறான். பார்த்தா அங்க ஹீரோ வந்து நின்னுட்ருப்பான். இத பார்த்ததும் இவனுக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இதுக்கு மேல இந்த மாரி வேலையெல்லாம் பண்ண அப்படின்னா, உன்ன வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா, அப்ப கூட வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "உனக்கு என்ன அவன் மேல அவ்ளோ ஆசையா?" அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோ வந்து திருப்பி அடிக்கலான்னு போறான். அப்ப அசிஸ்டன்ட் வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "போலீஸுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கருந்து அவன கூட்டிட்டு போயிடுது. அப்ப நீங்குமே வந்து அங்க தான் இருப்பா. உடனே இவ வந்து இத பார்த்துட்டு, டக்குன்னு ஹீரோயினுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி காட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்ட பிறகு, ஹீரோயின் வந்து என்னோட எக்ஸ வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இத நீங்க தான் வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்றா. அதுக்கப்புறம் இப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்ல தான் வந்து நான் எல்லா சம்மர் ஹாலிடேக்குமே வந்து போய் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்து உன்னோட ஃபேமிலி பத்தி சொல்லு. உன்னோட அப்பா, அம்மாலாம் எங்க இருக்காங்க? உனக்கு கூட பிறந்தவங்க எத்தன பேரு? அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ராட்ல இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு சிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு பிரதர் வந்து இருக்கான். 2 பேருமே வந்து இங்க தான் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அதனால அவங்கள வந்து மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டுக்கிறா. அதுக்கப்புறம் திருப்பியும் ஹாலுக்கு வந்துட்டு, அங்க இருக்கிற லேப்டாப்ப வந்து பார்க்குறா. அந்த ஹீரோவோட லேப்டாப்ப பார்க்கும்போது தான் இவன் சொன்ன எல்லாமே பொய் அப்படிங்கிற விஷயமே ஹீரோயினுக்கு வந்து தெரிய வருது. அப்ப அங்க ஹீரோ வரான். உடனே ஹீரோயின் வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறதுக்காக பார்க்குறா. அப்ப ஹீரோ வந்து நான் வேணும்னா உன்னை அங்க கூட்டிட்டு போய் விடவா அப்படின்னு கேட்குறான். ஆனா ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் ஏன் இப்படி கோச்சிட்டு போறா அப்படிங்கிற விஷயம் வந்து ஹீரோவுக்கு வந்து தெரியல. அவ போன பிறகு தான் திரும்பி லேப்டாப்பை வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் வந்து ஓ இதனால தான் இவ வந்து கோச்சிட்டு போறா அப்படிங்கிற விஷயம் வந்து இவனுக்கு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நடந்த எல்லாத்தையுமே நீங்கிட்ட சொல்லிடுறா. நீங்க வந்து இவன் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒண்ணு அவன் வந்து அனாதையா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அவன் வந்து எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நெனைக்கிறோம். இது 2த்துல ஏதாவது ஒரு விஷயம் தான் அவன்கிட்ட வந்து ஒளிஞ்சிருக்கு. இத வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோவ நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே நீங்க வந்து இத நோட் பண்ணிட்டு, நீயும் நானும் நாளைக்கு சேர்ந்து என்னோட பாட்டிய வந்து வேணும்னா பார்க்கறதுக்காக போலாமா? அவங்க வந்து டம்ப்ளிங்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹீரோவ பார்த்துருப்பாள்ல, அதெல்லாம் வந்து இவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட போயிட்டு, நீனும் நானும் ஃபர்ஸ்ட்டு சேர்ந்து ஒண்ணா வந்து தூங்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவ இப்படி கல்யாணம் அப்படின்னு சொன்னதுனால மட்டும் தான் ஹீரோ வந்து ஹீரோயின் கூட அன்னைக்கு ஒண்ணா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில கல்யாணமும் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டிய பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து ஹீரோ வந்து அழகே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அப்ப பாட்டி வந்து அவங்களோட ஃபோன்ல ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோவ வந்து எடுத்து காட்டிட்டு, "இவன பாரும்மா, இவன் வந்து நல்லா தானே இருக்கான். உனக்கு வந்து புடிச்சிருக்கு தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஹீரோயின் வந்து ஃபோட்டோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு பாட்டி வந்து, "இவனாவது பரவால்ல. இந்த 2வது பையன் இருக்கான்ல, இந்த 2வது பையன் வந்து எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமாவே இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பிய பத்தி சொல்றாங்க. இதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் பெரிய அண்ணன பத்தியே பெருமையா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறா. அப்ப பாட்டி வந்து, "நான் கூட உன்னோட பெரிய அண்ணன இந்த டம்ப்ளிங் சாப்பிட்றதுக்காக அவன வந்து இங்க வர சொல்லியிருக்கேன். அவனுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்து திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்க ஹீரோ வந்து நின்னுட்டு இருப்பான். இத பார்த்த உடனே நீங்க வந்து, "வா நம்ம வந்து இங்கேருந்து சீக்கிரமா போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள வேக வேகமா அங்கேருந்து கிளப்பிக்கிட்டு இருக்கா. அப்ப பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு லஞ்ச் பாக்ஸ குடுத்து, "இத வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்காக நீ எடுத்துட்டு போ" அப்படின்னு குடுக்குறாங்க. அவளும் வந்து அத வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேகமா அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்துடுறான். இப்ப ஹீரோயின் வந்து "டம்ப்ளிங் சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து, "எனக்கு வயிறு வந்து ஃபுல்லா இருக்கு. நான் வேணும்னா அப்புறமா சாப்பிடவா?" அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து, "அப்படின்னா சரி, இத வந்து நீங்க நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ வந்து அங்கேருந்து எடுக்கலான்னு போறா. ஆனா ஹீரோ வந்து, "பரவால்ல இருக்கட்டும். நான் வந்து இத அப்புறமா காலி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து, "என்னோட ஒர்க் சம்மந்தமா நான் வந்து ஒரு 1 மாசம் வெளிய போக வேண்டியிருக்கு" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து, "அப்படின்னா சரி, நான் வேணும்னா உன்ன வந்து ட்ராப் பண்ணவா?" அப்படின்னு கேட்குறான். ஆனா ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் வேணாம். நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறான். அதனால வந்து இவன் கூப்ட்டு, சின்னதா ஒரு பார்ட்டி மாரி இவளுக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து பேச்சு வாக்குல, "உன்னோட ஃப்ரெண்ட பத்தி கொஞ்சம் சொல்லேன்" அப்படின்னு கேட்குறான். உடனே நீங்க வந்து, "அப்படின்னா இந்த பார்ட்டி எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ வந்து வச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்குறா.
அதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளுக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்கும்போது அவளோட அம்மா அப்பா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவள் பாட்டிக்கிட்ட தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருப்பா. ஆனால் அந்த பாட்டி வந்து எப்போ பார்த்தாலும் அவளை வந்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அவளோட கல்யாண விஷயத்தில் கூட அவள் வந்து இவங்க சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட 2வது அண்ணன் இருக்கான்ல, அவனை வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அவள் வந்து எனக்கு அண்ணியாக மாறிடுவா. நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால ஹீரோக்கு வந்து கடுப்பாகுது. அப்போன்னு பார்த்து திடீர்னு இவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இவனும் வந்து அட்டெண்ட் பண்ணி பேசுறான். அதில் ஹீரோயினுக்கு வந்து உடம்பு சரியில்ல. நீங்க வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவனும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான். ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஃபீவராக இருக்குது. அதனால இவன் வந்து பக்கத்துலேயே உட்காந்து அவளை நல்லபடியாக கவனிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிட பிறகு ஹீரோயின் வந்து கண் முழிச்சு பார்க்குறா. பார்த்தா பக்கத்தில் வந்து ஹீரோ இருக்கான். உடனே நீ வந்து இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் என்னோட பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ வந்து என் மேலேயே படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தூங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் வந்து அவளோட ஊருக்கு வந்துட்ட பிறகு திருப்பியும் நீங்கள் பார்க்கறதுக்காக போகிறா. அப்போ வந்து ஒரு gift வாங்கிட்டு போவா. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இது எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து உனக்கெல்லாம் இல்லை, இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு டாக் இருக்குது. அந்த டாகை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது அது தெரியாமல் ஹீரோவோட ரூம்குள்ளே வந்து போயிடுது. போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு திங்ஸை வந்து தள்ளி விட்டுருது. இவளும் வந்து ரூமை பார்த்துட்ட பிறகு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு பார்க்குறா. பார்த்தா இவ வந்து யூஸ் பண்ண ஒரு கிளிப்பு வந்து அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் வந்து இருக்குது. அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு கிட்ட வந்து போகிறா. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்குறா. உடனே நீங்கள் வந்து இதுதான் வந்து என்னோட பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்கிறா. இதனால ஹீரோயின் வந்து இவன் வந்து யாருன்னு தெரியாம தான் இத்தனை நாள் இவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் கிட்ட வந்து உன்னோட மூத்த அண்ணன் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீ வந்து கையோட என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் வந்து ஹீரோவை பார்த்துட்டு ஷாக்காக நிற்கிறா. அதே நேரம் ஹீரோவுமே நீங்கள் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறா. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இதுதான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கிட்ட இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்புறம் 2 பேரையும் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்ட பிறகு 2 பேரும் குடிக்கிறதுக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அப்போ ஹீரோவுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ்னால் சுத்தமாகவே பிடிக்காது. அது வந்து ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுத்துகிட்டு போய் இதை வந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாயிலே வந்து திணிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கை நிறைய சிப்ஸை வந்து அள்ளிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு இதை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவனுக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ்னாலே பிடிக்காது போல். இவளுக்காக வந்து இதெல்லாம் கூட இவன் சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரி இவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் கடைசியாக ஹீரோவை வந்து பாத்திரம் கழுவ விட்டுட்டு இவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்படின்னா அன்றைக்கி நைட்டு என்னோட அண்ணன் கூட தான் நீ வந்து ஒன்றா இருந்தியா அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோயின் வந்து அவளோட வாயை மூடிட்டு இங்கே பாரு, இதை பற்றின எந்த விஷயமுமே உன்னோட அண்ணன்கிட்ட வந்து நீ சொல்லக்கூடாது, நீ மட்டும் சொன்ன ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து மிரட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு வருவான். ஆனால் அவள் வந்து வீட்டில் இருக்க மாட்டா. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன பேப்பரில் நான் இன்னைக்கு நைட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறேன், அதனால் என்னை வந்து இன்றைக்கி தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிருப்பா. இப்போ இந்த பேப்பரை வந்து ஹீரோ பார்த்துடுறான். அதுக்கப்புறம் உடனே அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இதை பற்றி விசாரிக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட தம்பியோட கான்சர்ட் தான் வந்து காட்டுறாங்க. அவன் வந்து ஸ்டேஜில் ஏறி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். கீழே வந்து ஹீரோயினும் நீங்கும் வந்து அதை பார்த்து ரசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு அங்கே ஹீரோ வந்து நின்றுடுறான். ஹீரோவை வந்து இவன் இங்கே எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அதனால் அவனை பார்த்த உடனே இவன் வந்து பாடுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி ஹீரோ வந்து வெளியே போயிட்ட பிறகு தான் அவன் வந்து திருப்பியும் பாட ஆரம்பிக்கிறான். இப்படியே ஒரு வழியாக அந்த கான்சர்ட் வந்து முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜோடி போட்டுட்டு வெளியே வராங்க. பார்த்தா அங்கே வந்து ஹீரோ நிற்கிறான். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை எப்படியாவது வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கான்சர்ட்டில் வந்து பாடினவங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஹீரோ வந்து அவன் அந்தளவு அழகாக இருந்தானா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து நான் சொல்கிறது கரெக்டு தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்குறா. இதுக்கு நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாயை திறக்கிறா. ஆனால் ஹீரோவை பார்த்த உடனே டக்குன்னு வாயை மூடிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே நீங்கள் வந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காரில் ஏறுறதுக்காக போகிறா. ஆனால் ஹீரோ வந்து டக்குன்னு அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு
உன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த காரில் போகிறது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவோட தம்பியை பற்றி பேசுனதுனால ஹீரோக்கு வந்து ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுது. அதனால நீ வந்து எனக்கு மட்டும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வந்து டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. இதனால் ஹீரோவுமே வந்து ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரான். உள்ளே வந்து பார்த்தா எல்லா இடமுமே தண்ணியாக இருக்குது. அதனால் ஹீரோ வந்து அவளை தனியாக நிற்க வச்சுட்டு நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இவன் வந்து தனியாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோயினுக்குமே வந்து ஹீரோவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்து இங்கே தங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம வேணும்னா நீங்களோட வீட்டுக்கு போய் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து நீங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து இவங்க 2 பேத்துக்கும் டீயெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து தான் 2வது அண்ணன் உள்ளே வந்துட்டு நீ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மெதுவாக ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னோட ஃபியான்சே கூட இங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா இவனுக்கு வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோ தான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாதுல்ல, அதனால தான் வந்து இவன் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட வந்து ஹீரோயினுக்கு நான் தான் வந்து சர்வ் பண்ணுவேன், நீ தான் வந்து சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2வது அண்ணா வந்து ஹீரோயின் கிட்ட நீ இங்கே போன வாட்டி வரும்போது உன்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட பேரண்ட்ஸை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டான்னு சொன்னியே, அது வந்து சால்வ் ஆகிட்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நீ வந்து எப்போ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வருவ அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து அவனோட காலில் டக்குன்னு உதச்சிட்டு இங்கே பாரு இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே வந்து அவனுக்கு சைகை காமிச்சிட்ருக்கா. இவனும் வந்து அதை புரிஞ்சுட்டு வாயை மூடிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இவங்க 2 பேரும் உள்ளே இருந்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி நைட்டு சேர்ந்து தான் தூங்க போகிறோம், உனக்கு வேணும்னா வேறு ரூமில் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு ஹீரோ கிட்ட நீ வந்து அவ கூட போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ வந்து உள்ளே வந்துட்ட பிறகு ஹீரோயினோட ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். இதனால் ஹீரோயின் வந்து முழிச்சிட்டு இங்கே வந்து எதுக்காக தூங்குறதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து இது எனக்கு கொஞ்சம் புது இடம்ல, அதனால் எனக்கு தூங்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீ வந்து என் பக்கத்தில் இருந்த அப்படின்னா எனக்கு வந்து தூக்கம் சீக்கிரமே வந்துடும், அதனால் நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறான். அப்போ திடீர்னு ஹீரோயினோட ஃபோனுக்கு உங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து கூப்பிடுறாங்க. இவளும் வந்து பதறி அடிச்சுட்டு அவளோட பாட்டியை வந்து பார்க்கறதுக்காக போகிறா. அப்போ பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட நீ ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னல, அவனை வந்து சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பையனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டிக்கு தான் இவளை வந்து ஃப்ரீயாக விடுறது பிடிக்காதுல்ல, அதனால இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது, நான் வந்து அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே போகிறா. அப்போ ஹீரோவுமே வந்து வெளியே தான் நின்றுட்டு இருப்பான். அதனால் இவளோட கையை பிடிச்சிட்டு நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறான். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நான் தான் வந்து இவளோட ஹஸ்பண்ட், நான் வந்து கிம் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி, நான் வந்து ஹீரோயினை விட்டுட்டு நான் வந்து தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட நீ மட்டும் இப்போ அவங்க கூட சேர்ந்து போனேன் அப்படின்னா நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து மிரட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறா. ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நான் வந்து நம்மளோட கல்யாணத்தை அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து உன்னை ரொம்ப நாளாகவே வந்து பிடிச்சிருந்தது, ஆனால் நான் தான் வந்து உங்ககிட்ட வந்து இதனால் வரைக்கும் இதை சொல்லாமே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஹீரோயின் வந்து உங்களுக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, ஏன் வந்து இதை முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உனக்கு ஓல்டான பீப்புள்ஸ்லாம் வந்து பிடிக்காது அப்படின்னு என்கிட்ட சொன்னேன், அதனால தான் இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோயின் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படின்னா உனக்கு என்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. அதுக்கிடையில் வந்து நீங்கள் வந்துடுறா. நீங்கள் வந்து இனிமேல் ஹீரோயின் அவ கூட தான் இருக்க போகிறா அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து திருப்பியும் அவளோட வீட்டுக்கு வந்து பேக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதனால் ஹீரோ வந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து குளிக்கிறாங்க. இப்படியே இந்த மூவி வந்து ரொம்பவே ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இந்த மாதிரி அடுத்த ஒரு மூவியில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். பாய்.